2.25 சென்ட் ப்ராப்பராக உங்ககிட்ட இருந்தால் இந்த மாதிரி பிரம்மாண்டமாக பெரிய வீடு கட்டலாங்க. பட் இந்த வீடு கட்டி சேலுக்கு இப்போ ரெடியாக இருக்குது. அதுவும் ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்கிற மாதிரி செம்ம ரம்மியமான சூழ்நிலையில் இருக்குங்க. லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வரீங்க அப்படின்னா பெரியநாயக்கன் பாளையம் பஸ் ஸ்டாப் அந்த NH ரோட்லேருந்து 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க. எக்ஸாக்ட்லி எவ்வளோ கிலோமீட்டர் என்ன டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியே சொல்கிறேன். பிகாஸ் நீங்கள் வர்றப்போ நீங்கள் கரெக்டாக அந்த எக்ஸ்பெக்டேஷனோடய நீங்கள் வந்துடலாம். இப்போ ரெடி டு சேலில் 3 BHK அதுவும் டியூப்ளெக்ஸ் மாடலில் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு ஆப்டாக இருக்குங்க. இந்த வீட்டோட பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25க்கு 40 லேண்ட் டைமென்ஷன், வெஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்ச 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வச்சு சும்மா பிரம்மாண்டமாக மிரட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இதுதாங்க. வெஸ்ட் ஃபேஸிங்லேயே ஃப்ரண்ட் பால்கனி, ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு, டெக்ஸ்சர் பெயிண்டிங், அதிலே பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் டிசைன்னு ஓவராலாக ரொம்ப டீசெண்டான ஒரு லுக் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டாப் லைட்ஸோட பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வெஸ்ட் ஃபேஸிங்லேயே ரேம்ப் கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா பெரிய போர்ட்டிகோ ஏரியா. சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 14 சைஸுங்க. அந்த சிட் அவுட் தனி, இது வரைக்கும் மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் தாராளமாக நல்ல பெரிய கார் நிறுத்திக்கலாம். போர்ட்டிகோக்கு செக்டு பேட்டர்ன்லேயே உங்களுக்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட்டர் வால் ஃபுல்லாக டாப் டு பாட்டம் கவர் பண்ணி செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்போவுமே வெஸ்ட் ஃபேஸிங் அப்படிங்கிறப்போ நிறைய பேர் செட்பேக் கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்பீங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக செட்பேக் கொடுத்து அந்த லாஸ்ட்டில் ஜலமூலையில் நமக்கு வாட்டர் சம்பும் இண்டிவிஜுவல் போரும் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்துருங்க. இந்த இடத்துல ஜலமூலையில் வாட்டர் சம்புங்க, போரும் கொடுத்துருக்காங்க. அந்த லாஸ்ட்டில் இடம் விட்டுருக்காங்க இல்லையா, உங்களுக்கு இப்போ அவுட்டர் பாத்ரூம் வேணும் அப்படின்னா அதை பாத்ரூமாக உங்களுக்கு அப்படியே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டோட மெயின் டோருங்க நார்த் ஃபேஸிங்கில் நல்லா சூரிய கதிர்கள் இருக்கிற மாதிரி டீக்குட் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் நமக்கு கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியே உள்ளே வந்தோன்னா சின்ன ஃபாயர் ஏரியா, பக்கத்தில் 10க்கு 16 சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான ஹாலுங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் கிளாஸ்டு விட்ரிஃபைட் டைல்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபுல்லாக ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 விண்டோஸ் இருக்குங்க ஹாலில் மட்டுமே, அதனால காத்தோட்டம் தாராளமாகவே கிடைக்கும். இந்த இடத்துல டிவி யூனிட் வித் டாப் லைட்ஸு, சைடில் ஷோகேஸ் ஸ்பேஸோடு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஷெல்ஃபும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஹால்லையே. இதை தவிர ஒரு இன்னர் ஸ்டேர் கேஸ் வருதுங்க. கீழே இங்கே யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதில் கூட நம்ம வாஷிங் மிஷின் எதாவது வச்சுக்கிற மாதிரி இருந்தால் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. நம்ம வந்து அதை செட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்தீங்கன்னா கிச்சனுங்க. ஃபஸ்ட்டு கிச்சன் காமிச்சிடுறேன். ஹாலில் இருந்து அப்படி வந்தீங்கன்னா 8க்கு 10 சைஸில் கொஞ்சம் காம்பேக்டான கிச்சன் தான். பட் பியூட்டிஃபுல் மாடுலர் கிச்சன். பேஸ் கேபினட்ஸ் இருக்குது, டால் யூனிட் கொடுத்துருக்காங்க, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, சிங்க் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சவுத் ஃபேஸிங்கில் ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் விண்டோவே தேவையில்லை, பிகாஸ் நல்ல ஒரு ஓப்பன் டோரே கொடுத்துருக்காங்க. இது வெஸ்ட் ஃபேஸிங் சைட் இல்லைங்களா. ஸோ ஒவ்வொருத்தர் வாஸ்துப்படி கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு டோர் கேட்பீங்க. அதனால கிச்சனில் இருந்து கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு டோரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமுங்க. கரெக்டாக நீங்கள் வீட்டுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா ஃபாயருக்கு அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் 10க்கு 16 சைஸில் ப்ராப்பரான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன் சைடு வால் மட்டும் பாருங்களேன், டிஃப்ரெண்ட் ஆஃப் பெயிண்டிங் ஒர்க், ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு தீமில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒரு ஷெல்ஃப் இருக்குங்க. இந்த இடத்துல மேபி வர்றவங்க வார்ட்ரூப் கேட்பீங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தளத்தை ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. கேட்டால் வார்ட்ரூப் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் இன்னும் ஃபிட் பண்ணணும். கிரவுண்ட் ஃப்ளோரோட பிளான் இதுதான். இது போக இன்னும் மேலே 2 பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் லிவிங் ஸ்பேஸ்லேருந்து ஸ்டேர் கேஸுங்க. ஸ்டெப்ஸு கிரானைட்லேயும் ஹேண்ட் ரைலிங்கெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்ரூம் வர்ற இந்த பார்ட்லேயும் நல்ல டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே போயிடலாம். மேலே வந்ததுமே ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஸ்பேஸுங்க. இது 10க்கு 14 சைஸில் இருக்கிறதுனால கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதோட ஈக்குவலான லிவிங் ஸ்பேஸு. இங்கேயும் மேலே ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் டிவி ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஸ்விட்ச் போர்ட்ஸும் மேலே அந்த டாப் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இது தவிர ஹாலில் விண்டோ இருக்குங்க. டோட்டலாக 2 பெட்ரூம் சொல்லியிருந்தேன் நான். மேலே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த சேம் அதே பெட்ரூம் சைஸு எல்லாமே ஒரே மாதிரி தான். பட் இந்த ஒன் சைடு வால் பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் வரும். மற்றபடி இது மாஸ்டர் பெட்ரூம். மேலே லாஃப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 விண்டோ, ஷெல்ஃபு வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட இந்த பெட்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் தேவையான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் இஃப் யூ ஆர் ஓகே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க.
இது 3rd பெட்ரூமுங்க. 10க்கு 11 சைஸில் கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூம்ஸில் மாதிரியே ஒன் சைட் வால் மட்டும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெயிண்டிங் ஒர்க்கு. எல்லா பெட்ரூம்ஸ்லேயும் காமனாக இப்படி ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. மேலே க்ளோஸ்டு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது. இந்த பெட்ரூமில் இருந்து மேற்கு பக்கமாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ரைவேட்டான ஒரு ஃப்ரண்ட் பால்கனி ஸ்பேஸ் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் இந்த ஏரியா வியூவே பார்த்துக்கலாங்க. இங்கேயுமே மேலே சீலிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய லைட் செட்டிங்ஸோட பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. வீட்டுக்கு மேற்கு பக்கமாக ப்ரைவேட்டாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ரைவேட் பால்கனி கொடுத்து, அப்படியே கிழக்கு பக்கமாக ஹால்லேருந்து ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்து ஓப்பன் பால்கனி ஸ்பேஸுங்க. ஸோ இங்கேருந்தே டெரஸ் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்தாச்சுங்க. ஓப்பன் டெரஸ் ஏரியா தான். துணி துவைக்கிறதுக்கு நல்ல கரெக்டான ஹைட்டில் துணி துவைக்கிறதுக்கான கல் கொடுத்துட்டாங்க. காய போடுறதுக்கான ஆங்கிள் செட்டு. இந்த இடத்துல ஓவர் ஹெட் டேங்க்ஸ் நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு வச்சு கொடுத்துருவாங்க. இந்த வீடு ஆல்ரெடி லொக்கேஷன் சொல்லிட்டேன். கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெரியநாயக்கன் பாளையம் NH ரோட்லேருந்து கரெக்டாக 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டுக்குள்ளே 2.25 சென்ட் லேண்ட் ஏரியா 1660 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் மாடலில் கட்டியிருக்கிற 3 BHK. டோட்டல் காஸ்ட்டு 62 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க. நேரில் வந்து வீடு பிடிச்சிருச்சு அப்படின்னா நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாங்க. ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் இல்லை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும், கால் பண்ணுங்கள்.